அரிசியை பொரிச்சுனுக்குறேன். எப்பதான் சாப்பாடு செய்வேன்? எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு ஒன்றும் கடவுள் 10-15 கை கால் கொடுக்கல. எனக்கு இது 2 கை கால் தான். மூணு கம்மனு இரு. நான் இப்போ என்ன சாப்பாடு செய்யலன்னு கேட்டேன். அதுக்கு ஏன் இப்படி கத்துற? காலையில இருந்து கூட மாட ஏதாவது வேலை செஞ்சா தானே? 7:30 8 மணிக்கு அப்படியே 9 மணிக்கு உன் சாப்பாடு வந்துடணுமா? சரி பாமா, உன் சாப்பாடு எனக்கு தேவையில்லை. நான் போய் சித்தி பேர் அம்மா வீட்டில் போய் சாப்பிட்றேன். எத்தனை நாளைக்கு தான் அவங்களே போடுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ கிளம்பு. எப்படினாலும் ஒரு நாள் என்கிட்ட வரதானே போகிறேன். அப்போ பார்த்துக்கிறேன். சரி, நீ அரிசியெல்லாம் படிச்சு வச்சு மதியானமா சோறு செய். நான் அதுக்குள்ளே சித்தி பேர் அம்மா வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். போடி போ, திரும்ப வந்துடாத. ஏண்டி குளிச்சு ஸ்கூல் போற டைம்ல கண்ணெல்லாம் கசிக்கியதானே எனக்கு ஃபுல்லா கோவம் வந்துரும் பாத்துக்கோ. அப்புறம் தொடப்பு கட்ட பிஞ்சு போய்டும். அம்மா, அக்கா என் ஹோம்வொர்க் கூட கிழிச்சிட்டாமா. நான் கஷ்டப்பட்டு நைட் எல்லாம் உட்கார்ந்து ஹோம்வொர்க் எழுதுனா அக்கா கிழிச்சிட்டாமா. ஏண்டி கண்மணி, இப்போ உனக்கு நல்லா இருக்கா? அவ போற டைம்ல கண்ணை கசிட்டு நிக்கறா பாத்துக்கோ. என்னத்துக்கு ஹோம்வொர்க் நோட் கிழிச்ச? அம்மா, அவ தப்பா எழுதிட்டதாமா. அதை அழைக்கிறதுக்காக லைசர் எடுத்து அழைச்ச. அப்ப கொஞ்சோண்டு கிழிச்சிக்கிச்சு. அதுக்காகவே அழுறாமா. குளிச்சி சரி அழாதடி. அக்கா தெரியாம தானே கிழிச்சிட்டா. நீ வரும்போது நான் உனக்கு சாக்லேட் வாங்கிக்கிறேன். இப்ப அழாம போயிட்டு வந்துடுறீ. சரிம்மா, நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன். சார் கேட்டா தெரியாம கிழிஞ்சிச்சுன்னு சொல்லிடுறேன். எனக்கு மறக்காம சாக்லேட் வாங்கி வச்சிரு. என்ன சித்தி, எங்க கிளம்பிட்டீங்க? வாச்சர் முடே, பசங்களே ஸ்கூல் விட்டு வரலான்னு போயிருக்கிறேன். ஏற்கனவே ஃபுல்லா லேட் ஆயிடுச்சு. இவங்க வேற இந்த குள்ளச்சியோட நோட்டை வேற கண்மணி கிழிச்சிட்டு இவங்க பஞ்சாயத்தே பெருசா இருக்கு. ஓஹோ, அப்படியே சித்தி. சொல்லு கண்மணி, என்ன விஷயம்? ஏன் இந்த பக்கம் வந்திருக்க? சித்தி, பசிக்குது. எங்க வீட்ல வேற சாப்பாடு ஆகல. அதான் சாப்பிட்டு போலான்னு வந்தேன். அம்மா, சித்தி சாப்பாடுனா மட்டும்தான் நம்ம வீடெல்லாம் கண்ணுக்கு தெரியும். அடி கம்பெனி சோடாபுடி. அம்மா, சின்ன பொண்ணு அக்கா பாருமா, தலையிலே கொட்டுது. சித்தி, பெரியம்மா எங்க போயிட்டு இருக்காங்க சித்தி? அவங்க வேற குழு காசு கட்டு வரதுக்காக போயிட்டு இருக்காங்க. வரத்துக்கு மதியானம் ஆகுமா? சரி, நீ ஒரு வேலை பண்ணு. நம்ம வீட்ல போய் டிவி பார்த்துனாரு. நான் வந்து நேத்து வச்ச மீன் குழம்பு சூடு பண்ணி தரேன். ஐ, நேத்து வச்ச மீன் குழம்பா? சூப்பரா இருக்கும். சரி சித்தி, நீங்க போய் பசங்களை விட்டு வந்துருங்க. நான் அதுக்குள்ள ஆள்ல போய் டிவி பார்த்துன்னு இருக்கேன். என்ன பொண்ணு, வர வரைக்கும் கை கால வச்சுட்டு கம்மன் டிவி பார்த்துனாரு. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். ஓகே சித்தி, ஓகே சித்தி. சரி, நான் போய் டிவி பார்க்கலாம். எங்க சித்தி வந்து மீன் குழம்பு தர போறாங்க. சுவையான மீன் குழம்பு, நேத்து வச்ச மீன் குழம்பு. சித்தி வர வரைக்கும் ஜாலியா ஏதாவது டிவி பார்க்கலாம். அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? தப்பு பண்ணேன்னு சொல்றதை விட என்ன தப்பு பண்ண வச்சுட்டாங்கன்னு சொல்றதுதான் சரி. இன்னொரு விஷயம் மேடம். சொல்லுங்கக்கா. அந்த கந்துவட்டி கந்தன் கிட்ட நானும் அனுவும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்திருப்போம். ஆனா இப்போ அவன் என்னை விட்டுட்டு செத்து போய். ஆச்சி வழங்கும் சுந்தரி நாளை இரவு 7 மணிக்கு. என்னது, சித்தி வேற வரமா தெரியல. எனக்கு வேற வயிறு பசிக்குது. ஏதாவது போய் சாப்பிடலாம். சரி, கிச்சன்ல இருக்க மீன் குழம்பே போய் சாப்பிடலாம். என்ன பண்ணு, சின்ன பொண்ணு நில்லுமா. வாங்க சித்தி, சரியான டைம்ல வந்தாங்க. எனக்கு வேற வயிறு பசிக்குது. சரி வாங்க, சீக்கிரம் சாப்பாடு போடுங்க. சரி, நன்றி. கிச்சனுக்கு போலாம். வாங்க சித்தி, போலாம். வா சின்ன பொண்ணு, சாப்பிடலாம். ஏன் சின்ன பொண்ணு இங்கே உட்காந்துட்டு வா, டைனிங் ஹால் போலாம். என்னடி நீ ஒரு அடி எடுத்துக்க முடியாது. எனக்கு இங்கே கொடுத்துருங்க, இங்கே சாப்பிட்டுறேன். சரி, இந்த அப்படி கொடுங்க சித்தி, கொடுங்க சித்தி. சித்தி, அப்படி நீங்களும் இங்கே உட்காந்து சாப்பிடுங்க. வேற என்ன பண்றது, உங்க கூட சேர்ந்தா இங்கே தான் உட்காந்து சாப்பிடணும். சித்தி, சும்மா சொல்லக்கூடாது. நேற்று வச்ச மீன் குழம்பு சூப்பரா இருக்கு. அப்படியே நாக்கில் கரையுது. அப்படி சின்ன பொண்ணு சும்மா ஈஸிக்காத. உண்மைதான் சித்தி, மீன் எல்லாம் நல்லா வெந்து ரசகுல்லா